இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, வெயிட்ட கம்மி பண்றதுக்கு நம்ம தான் காசு குடுத்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த வீடியோல வந்து நீங்க வெயிட் கம்மி பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு காசு தருவேன். எப்படின்னு தானே பார்க்குறீங்க? வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா 29. சூப்பரா நம்ம வந்து ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்பதான் ஒர்க் அவுட் முடிச்சு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து சூப்பராகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சமைக்கணும். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஒரு அப்டேட் நான் கொண்டு வர போறேன். என்னவா இருக்கும்? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸை பற்றி தான். ஸோ அது உங்களுக்கு இன்னும் வந்து பூஸ்டப்பாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் மேலே சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒர்க் நிறைய இருக்குது. இப்போ வந்து என்னால் ஷேர் பண்ண முடியாது. நான் கடைக்கு போயிட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எம்டி ஸ்டொமக் வந்து ஜியா வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஷாப் வாங்கிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 10:30 ஆகுது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம வந்தோம். ஸோ இன்னும் சாப்பிடல. மார்னிங் சியா சீட் குடிச்சோடு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடணும். இது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன் சொல்லிட்டு. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சுக்குள்ள இன்னொரு சேலஞ்ச் கொண்டு வர போகிறோம். இல்ல புரியல. வெயிட் லாஸ் சேலஞ்சுக்குள்ள ஒரு காம்படிஷன் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த காம்படிஷன்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு கேஷ் ப்ரைஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கேஷ் ப்ரைஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ நார்மலாக இருக்கும், நார்மலாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இன்னொருத்தவங்க வந்து நம்மளுக்கு மோட்டிவேஷனோட, அதாவது இது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும்ல, ஸோ நம்ம வின் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லைங்களா? அதுக்காக வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் கொண்டு வரலான்னு இருக்கேன். அது என்னென்ன மாதிரி இருக்கும், என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி இருக்கும், என்ன மாதிரி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. நான் கொஞ்சம் சின்ன அமௌண்ட்ல தான் ஆரம்பிப்பேன். ஸோ ஒரு 5 பேர்னால எனக்கு ஹாப்பி தான். ஸோ யார் யாரெல்லாம் இந்த சேலஞ்சில் கலந்துக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோ எல்லாமே பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து உங்களுக்கு புரியாமலே போயிடும். ஸோ நான் என்னென்ன ரூல்ஸ் போடுறேன், அது எப்படி வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம், இப்படி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனால் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா கடையில் வேற ஆளுங்க இருக்காங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே நான் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த டைம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த சேலஞ்சை யாரும் ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணுறீங்களோ அவங்க வந்து இல்லை பாருங்க. அப்போதான் உங்களுக்கு நான் என்னென்ன ரூல்ஸ் போடுறேன்னு சொல்லி தெரியும். ஸோ ஸ்டேட்யூன். A few moments later. லஞ்ச் எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. ஸோ நம்ம வந்து ஒரு இட்லி, கொஞ்சமாக வேர்க்கடலை சட்னி, 2 முட்டை, 3 ஸ்டீம் பண்ண சக்கரை வலிக்கலாங்க. ஸோ இதான் இன்னைக்கான பிளேட்டு. இன்னைக்கு வந்து ஒர்க் கொஞ்சம் அதிகம், அதனால தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போதான் சாப்பிட போகிறேன். ஸோ ஹாய், நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்டு நம்ம வந்து கடைக்கு வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30 ஆகுது. நான் மார்னிங் சொன்ன மாதிரி அந்த அப்டேட்டுக்கான இப்போதான் டைம் கிடைச்சிச்சு, அதுக்கு சொல்லிடலாம், அப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டு இருக்கோம். ஸோ சேலஞ்சுக்குள்ள நீங்களும் அதில் வந்து ஒரு ஈடுபாடோட இருக்கணும். நீங்களும் வந்து ஒரு வெயிட், அதாவது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்க நம்ம குறைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன், சின்ன ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? அதை அடிப்படையா வச்சுதான் நான் அதாவது இதுக்குள்ள ஒரு சேலஞ்சை கொண்டு வந்து காம்படிஷன் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். சோ இதுல விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ண வேண்டாம். யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து நான் சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நான் என்னென்ன சொல்றேனோ அதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிதே ஆகணும். ஏன்னா அதுதான் வந்து ஃபேராகவும் இருக்கும் மத்தவங்களும் இதுல இருக்கும்போது. அது என்னென்ன ரூல்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டயட். நீங்க என்னென்ன டயட் ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்றது எனக்கு வந்து தினமும் போட்டோ அனுப்பணும். எதுலன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். என்னோட ஐடி வந்து நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன், என்னோட ஐடி நேம். ஸோ அந்த ஐடிக்கு வந்து நீங்க எல்லாருமே வந்து என்னோட யாரெல்லாம் இதுல வந்து ஜாயின் பண்றேன், நானும் வந்து நான் இந்த காம்படிஷன்ல வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு அதே போதும். நான் அதுல இருந்து தான் ஃபில்டர் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு நான் பின்னரை நான் வந்து அனௌன்ஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டயட்னா வந்து நீங்க பெருசா அது சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. நார்மலா ஹோம்ல இருக்க ஃபுட்டே சாப்பிடுங்க. தயவு செஞ்சு சாப்பிடாம இந்த வெயிட் லாஸ் ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா இது மட்டுமே சாப்பிட்டு ப்ரோட்டீன் மட்டுமே சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா ஃபைபர் மட்டுமே சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் ஆரம்பிக்கலாம்னு மட்டும் தயவு செஞ்சு யாருமே நினைக்காதீங்க. உங்களோட பிளேட் எப்படி இருக்கும்னா, ஃபைபர் இருக்கணும், கார்ப்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கணும். ஃபேட்டுக்கு நீங்க ஆல்டர்னேட்டிவா எதுவும் தேவையில்ல, நீங்க ஊத்துற எண்ணெயில ஃபேட் இருக்கும். பிளேட்டை வந்து எல்லா நியூட்ரிஷனும் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் தினமுமே. இந்த 7 நாள் இந்த சேலஞ்ச் வந்து ஒரு 7 நாள் நடக்கும்.
7 நாள் லாஸ்ட் முடிஞ்சு 8வது நாள் நான் வந்து வின்னர் யாருன்னு சொல்லி நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த 7 நாளுமே என்கிட்ட நீங்க பிளேட்ஸ் வந்து ஷேர் பண்ணியே ஆகணும். என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் ஐடி நான் கீழே தரேன். ஸோ அதுல வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க, உங்க போட்டோஸ் அனுப்புங்க. கண்டிப்பா நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். நான் எல்லாரையுமே நோட் பண்ணி எல்லாருமே நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். தயவு செஞ்சு என்ன நீங்க யாரும் ஏமாத்துறேன்னு நினைச்சிட்டு உங்களை நீங்க யாரும் ஏமாத்திக்காதீங்க. இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து எடுத்துக்கோங்க. நான் ஏன் இது வந்து ஒரு பிரைஸ் அமௌண்ட் மாதிரி கொண்டு போறேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஓட்டப்பந்தயமே நடக்குதுன்னா அந்த பையன் சும்மா நீ ஓடுடா அப்படின்னு சொன்னா யாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீ ஓடி முடிச்சுன்னா உனக்கு அந்த கப்பு தருவாங்க, உனக்கு அந்த பிளேட்டு தருவாங்க, உனக்கு அந்த டிஃபன் பாக்ஸ் தருவாங்க அப்படின்னு சொன்னா அவன் ஒரு இன்ட்ரெஸ்டோட ஓடுவான் இல்லைங்களா. அதுக்கானதான் இந்த ஒரு முயற்சி நான் எடுத்திருக்கேன். சோ நிறைய பேர் ஆரம்பத்துல என்கிட்ட ஆரம்பிச்சவங்களா இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல. ஒரு ரெண்டு 3 பேர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்றது எல்லாத்தையுமே. சோ அதனால சொல்றேன், ஆரம்பிக்கும் போது இருக்கிற வேகம் லாஸ்ட் முடிக்கிற போது நம்ம கிட்ட இருக்கணும். ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால டயட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு கிராஸ் டயட் யாரும் நினைச்சிட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்துடாதீங்க. இந்த சேலஞ்சுக்கே நீங்க வர தேவையில்லை. நான் தான் சொல்லுவேன், டயட்னா ஹோம் ஃபுட் சாப்பிடணும், எல்லா நியூட்ரிஷனும் இருக்கணும் உங்களோட பிளேட்ல. நான் எப்பயும் திரும்ப சொல்றேன், டயட் ரொம்ப முக்கியம். செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப். 8 மணி நேரம் எல்லாருமே தூங்கியே ஆகணும். என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்க 8 மணி நேரம் தூங்கணும். நைட்டு 10 மணிக்கெல்லாம் போன் எடுத்து வச்சுட்டு அமைதியா படுத்து தூங்கிடுங்க நீங்க. தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட். ஒர்க் அவுட்னா நீங்க வந்து ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இப்ப நீங்க இந்த வீடியோ புதுசா 10 வெயிட் லாஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வரேன், வந்து நல்ல ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணணும். தயவு செஞ்சு அது மாதிரி ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா நம்ம ஓவர் வெயிட்டா இருக்கும்போது மைல்டான வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாக்கிங்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு மாதிரி. தயவு செஞ்சு வந்து நான் யூடியூப் பார்த்து இந்த எக்ஸசைஸ்லாம் நான் ஹெவியான எக்ஸசைஸ்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு யாரும் பண்ணி இது பண்ணிக்காதீங்க. உங்க உடம்பு வந்து ரொம்ப வருத்திக்காதீங்க. ஸோ மைல்டான ஒர்க் அவுட், மைல்டான வாக்கிங், இது ரெண்டுமே போதும். முடிஞ்சா பண்ணுங்க. அது ரொம்ப உங்களை புஷ் பண்ணிலாம் பண்ணாதீங்க. உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நேரம் மட்டும் பண்ணுங்க, போதும். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா சீட்டிங். இந்த சீட் மட்டும் என்கிட்ட பண்ணவே பண்ணாதுங்க. உங்களோட மனசுக்கு தெரியும் ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இவங்க கிட்ட வந்து இந்த போட்டோ அனுப்பிட்டு நம்ம வந்து நல்ல ஃபுட்டா சாப்பிடலாம், நிறைய ஃபுட்டை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கிறவங்க சீட் பண்ணுன்ற மைண்ட் செட்டோட இந்த வீடியோஸ் வந்து நீங்க பார்க்க தேவையில்ல, இந்த சேலஞ்ச் கூட நீங்க வர தேவையில்ல. ஸோ சீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமா போலாம். அவங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது உங்களுக்கு, நீங்க இருந்து பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீட் பண்ணாம உங்க மனசாட்சிக்கு உண்மையா, உங்களுக்கு உண்மையா, இது வந்து எனக்காக நான் பேசல, உங்களோட பாடி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனா லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இனிமே கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனாலதான் இந்த காம்படிஷனை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ சீட் மட்டும் பண்ணாதீங்க. என்ன ஏமாத்துறேன்னு நினைச்சிட்டு நீங்க உங்களையே நீங்க ஏமாத்திக்காதீங்க. உங்க லைஃப்ல உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்க டேமேஜ் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால சீட் பண்ணாம நீங்க என்ன ப்ராப்பரா பண்ணிட்டே இருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணிட்டே இருங்க. எனக்கு வந்து ஃபுட்டோட போட்டோ வந்துடணும். அப்புறம் வந்து நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்கன்றது எனக்கு வந்து சொல்லிடணும். அப்புறம் பாத்தீங்கன்னா தூங்குறதையும் நீங்க வந்து போட்டுறணும். தூங்கி எந்திரிச்சதுமே வந்து ஸ்லீப் வந்து எப்படி நீங்க நல்லா தூங்குங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்துடணும். அப்புறம் வந்து லாஸ்ட் ஒன் வந்து வாட்டர் இன்டேக். குறைஞ்சது ஒரு 3 லிட்டராவது நீங்க வந்து தினமும் குடிங்க. வாட்டர் வந்து ரொம்ப 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 முக்கியம். வெயிட் லாஸ்ல இருக்கும்போது வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு எல்லாரும் வாட்டர் அதிகமா குடிங்க. வாட்டர் கம்மியா குடிச்சிங்கன்னா உங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடும், ரொம்ப இதுவாயிடும். அப்புறம் கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் வரக்கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த வயசுல நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, சின்ன வயசா இருக்கும் நம்ம அதனால இந்த வயசுல நமக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது நம்மளுக்கு எல்லாமே டேமேஜ் ஆகும். ஸோ அதனால வாட்டர் இன்டேக் வந்து 3 லிட்டர்ஸ் கம்பல்சரி இருக்கணும். எனக்கு அதை போட்டோ நீங்க அனுப்பியே ஆகணும். உங்களோட மார்னிங் வெயிட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு நாளுமே அனுப்பணும். நான் சொல்லிட்டேன் இப்பவே, மார்னிங் வெயிட் என்ன இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எம்டி ஸ்டொமக்ல எனக்கு நீங்க வெயிட்டை அனுப்பணும். போட்டோ வந்து வெயிட் போட்டோ வந்து அனுப்பணும். சீட் பண்ணாம அனுப்பணும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபுட் அனுப்பணும். அப்புறம் என்ன ஆக்டிவிட்டிஸ் அனுப்புறீங்கன்றத அனுப்பணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லீப். இந்த 5 நீங்க யாரு ப்ராப்பரா எனக்கு தினமும் 7 நாள் கண்டினியூவா போடுறீங்களோ அவங்கள இருந்து யாரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, நல்ல சூப்பரா ஃபாலோ பண்ணிருக்காங்கன்றத நான் ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு வந்து வின்னர் பிரைஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ ப்ரைஸ் வந்து நீங்க பெருசா எதிர்பார்க்காதீங்க. நான் வந்து வீக்லி வந்து 1500 நான் வந்து சம்பாதிக்கிறேன். அது கடையில இருந்து தான் சொல்றேன். எனக்கு ஒரு சம்பளம் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு 500 எடுத்துக்க, அதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து சரி இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வைக்கலாம் சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து 500 ரூபாய் எடுத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வரவங்களுக்கு வந்து 300ம்,
செகண்டா வரவங்களுக்கு வந்து 200 தரேன். ஸோ இந்த 300ன்றது உங்களுக்கு சின்ன அமௌண்டா இருக்கலாம். ஆனா வந்து நம்மளோட உழைப்புக்குன்னு ஒண்ணு கிடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாத்தீங்களா? அதுக்காக தான் நான் இதை கொடுக்குறேனே தவிர மத்தபடி பொருளா கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து கொரியர் போடணும், எல்லாமே பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாம் மணின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எல்லார் கையிலுமே போன் இருக்கு, போன் பே இருக்கு. ஸோ நம்ம டைரக்டா அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அந்த வேயை நான் வந்து நான் சூஸ் பண்றேனே தவிர மற்றபடி காசுக்காகன்னு சொல்லி இதை நான் வந்து பண்ணல. ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் இவ்வளவுதான். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீக் முடியும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நானும் என்னோட வெயிட்டை வந்து தினமும் நான் அப்டேட் பண்றேன், என்னென்ன சாப்பிட்றேன்றது சொல்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த சேலஞ்சில் கலந்துக்கிறீங்களோ அவங்களாம் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ குக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே குக்கிங் பண்ணிட்டே வாக்கிங் நடந்துடலாம் சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அப்படியே இதையும் பார்த்துட்டு அப்படியே நடந்து முடிச்சிடலாம். 2 in 1 மாதிரி நடந்து முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ஆக்டிவிட்டிஸ் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மார்னிங் ஒர்க் அவுட்டு, இப்போ வாக்கிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு நம்ம ஷாப் போகணும். ஸோ நான் உங்களுக்கு டின்னர் போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கான டின்னர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி, கொஞ்சமாக சிக்கன், ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு முட்டை. ஸோ இது அன்னைக்கு அந்த டின்னர் 6:30 மணிக்கு நான் சாப்பிட்றேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் 9:45. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. ஸோ நான் இப்போ தான் இந்த வீட்டுக்கு கிளம்புறேன். பார்த்தீங்கன்னா ரோடே இருட்டாக இருக்கும். ஸோ ரோடு ஃபுல்லாக யாருமே இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து அவ்வளோதான், டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான் வேலை. ஸோ இன்னைக்கு டே வந்து சூப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டயட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, வாக்கிங், ஒர்க் அவுட் எல்லாமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து ஸ்பெஷலான டே. நாளைக்கு டே 1 வந்து நம்ம இந்த காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டே. ஸோ எல்லாருமே தயாராக இருங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இதில் கலந்துக்கிறீங்களோ நான் சொன்ன ரூல்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் நான் அதில் வந்து உங்களை வந்து சேர்த்துப்பேன். இல்லைன்னா நான் உங்களை உங்க கூட விட்டுருவேன். நான் உங்களை சேர்த்துக்க மாட்டேன் இந்த ஆட்டத்தில். அதனால நான் சொல்ற ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.